ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு DIY அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன DIY அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்சஸ் வந்து நம்மளுக்கு இங்கே மேனுவல் சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு ஏறி போகிறோம் வரோம், வயசானவங்க இருக்கும்போது இந்த சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தடவிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேனாசோனிக்கோட சுவிட்சஸ் வந்து நிறைய இருக்குங்க. இங்கே ப்ராடக்ட் நீங்கள் லைனப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் இந்த ஒரு சென்சார் சுவிட்ச் ஒன்று இருக்குதுங்க. இப்போ இந்த சென்சார் சுவிட்சை வந்து எப்படி இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலான ஒரு தகவல் தான் வந்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை ஜப்பானில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் நிறைய பேர் இங்கே ஜப்பானில் வீடு வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். ஸோ மற்ற நாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் வந்து தான் பண்ண முடியும், லைசன்ஸ்டு எலக்ட்ரிஷியன் தான் பண்ண முடியும், லைசன்ஸ்டு பிளம்பர் தான் பண்ண முடியும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இங்கே இது எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு விஷயம் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு இதில் கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. எனக்கு இது விஷயம் தெரியுன்றதுனால நான் இதை பண்ணுறேன். எந்தெந்த சுவிட்ச் எது எதுக்கு அப்படின்றது இங்கே நம்மளுக்கு ட்ரிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய இப்போ பர்டிகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவோட ட்ரிப்பரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கும்போது என்ன காஷன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறது WTK 1811WK அப்படின்ற ஒரு மாடல் வந்து வாங்கியிருக்கேன். இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து உங்களுக்கு 2 சுவிட்ச் இருக்குது. ஒன்று வந்து இந்த லைட்டுக்கானது, இன்னொன்று வந்து படிக்கட்டுக்கானது. அப்போ இது 2 இருக்கும்போது நம்மளுக்கு மேலே ஒரு டம்மி ஒன்று வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த டம்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்மிக்கான ப்ரொவிஷன் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம டம்மியை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த மாதிரி நம்மளுக்கு எது தேவை அப்படின்றத பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லைனா வாங்கிட்டு திருப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சுவிட்ச் நம்ம வைக்க போகிறோம். இந்த சுவிட்ச் வச்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே போடுற மூடி வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த சுவிட்ச் பாருங்கள் என்ன சைஸ் இருக்குன்னு, இப்போ இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம 3 கூட நம்மளால் வந்து வைக்க முடியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து கழட்டிக்கலாம். மேலே ஒரு கேசிங் இருக்குது. இந்த மூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி இழுத்திங்கனாலே வந்துடும். அது அந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 3 சுவிட்ச் வைக்கலாம். நம்ம மேலே இருக்க கவர், இப்போ நான் காட்டின கவர் வந்து பெரிய கவர் காட்டினேன். இதிலே வந்து சின்ன கவர் இருக்குது. சின்ன கவர் வந்து போட்டிங்கன்னா 3 வந்து போட முடியும். நம்ம இதில் தொட்டால் ஷாக்கெலாம் அடிக்காது, ஒன்றும் பயப்பட வேணாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ஸ்க்ரூ வந்து நம்ம கட்டணும். ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுவிட்சிங்கில் பொசிஷன் பண்ணுற விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. என்னென்னா எர்கனாமிக்ஸாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேலே நம்ம படிக்கட்டுக்கு போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான சுவிட்சுன்றது மேலே இருக்குது இல்லைங்களா? அப்போ அதுக்கு மேலே இப்போ இந்த ஃப்ளோருன்றது நம்மளுக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த ஃப்ளோருக்கான சுவிட்ச், இந்த லைட்டுக்கான சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கிற இந்த ஒரு சுவிட்சை எடுத்து இங்கே மேலே மாட்டிக்க போகிறோம். மேலே மாட்டிக்கிட்டு இந்த சென்சாரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த சுவிட்சுக்கு பதிலாக. ஸோ நம்ம ஊரில் டெஸ்டர் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி டெஸ்டர் தான் இது. கரண்ட் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக சுவிட்சு வந்து நான் ட்ரிப் பண்ணியாச்சு. இப்போது சுவிட்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகாமல் இருக்குது. இதை நான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கரண்ட் வந்து இருக்குது அப்படின்றத காட்டுது. ஒயர் மேலே வச்சாலே போதும். இப்போது இதில் வந்து கரண்ட்டை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவும் வரல பார்த்தீங்களா? ஸோ இங்கே கரண்ட் வந்து நம்ம இப்போ ஆஃபில் இருக்குது அப்படின்றத தைரியமாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம அதை கை வைக்கலாம். ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த ஒயருங்களெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க ஜப்பானில். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் டிரைவர் இருக்குது இல்லைங்களா? இந்த மைனஸ் டிரைவரை இதுக்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா போதும். ஸோ அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் டிரைவரை உள்ளே போட்டு நம்ம ஒயரை அப்படியே வெளில இழுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பிளாக் ஒயர் இருக்குது இல்லைங்களா? இந்த பிளாக் ஒயரை வந்து நம்ம இந்த கீழே 0ன்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம சொருகணும். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளுங்க. இது உள்ளே நீங்கள் சொருகிட்டிங்கன்னா போதும், அது போய் லாக் ஆகிடும். அப்படியே திருப்பி இது இழுக்க முடியாது. அந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்சுங்கெல்லாம் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஒயருங்கெல்லாம் இந்த கம்பியாக இருக்குது பாருங்கள். அங்கே வந்து கம்பி மாதிரி இருக்காது, நம்ம ஊரில் திரியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இல்லாமல் எவ்வளோ சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 3வது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. 3ல் நம்ம ரெட்டு எடுத்து சொருகிக்கிறோம். அவ்வளோதான். ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1. அவ்வளோதாங்க. ஸோ இப்போது நம்ம கனெக்ஷன் கொடுத்து முச்சாச்சு. இது இழுத்தா வராது உங்களுக்கு. ஸோ நம்மளோட ட்ரிப்பரை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே லைட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ நான் வந்து மூவ் ஆகிறேன். இப்போ இன்னும் ஸோ இப்போ வந்து இந்த சென்சார் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் இப்படி ஆங்குலராக நம்மளுக்கு திரும்பி இருந்ததுன்னா சுவிட்ச் உங்களுக்கு ஆங்குலராக திரும்பிடும்.
அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யூசுவலாக இந்த இடத்துல ஒரு கேஜ் மாதிரி வச்சு செக் பண்ணுவாங்க. வாட்டர் கேஜ் மாதிரி இருக்கும். இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட கேமரா இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு செக் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சின்ன கவர் இருக்குது இல்லைங்களா, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு கேஸ் இதில் பாருங்கள், அப்புன்னு போட்டிருக்கு பாருங்கள். எந்த பக்கம் அப்பு எந்த பக்கம் டவுன் அப்படின்னு கிளியராக பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ரொம்ப கிளியராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் உங்களுக்கு கேப்ஸ் தெரியக்கூடாது. சைடில் காட்டு இப்படி. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் தெரியாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இல்லைனா ஒரு சில டைம் என்ன ஆகிடும்னா மேலே ஃபிக்ஸ் ஆகும், கீழே தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக ப்ரொஃபஷனலாக பண்ணணும் எந்த வேலை பார்த்தாலும். அட் லாஸ்ட்டு இந்த கவர் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு வேலை வந்து முடிஞ்சு போச்சுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்சார் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்சாரு இப்போ உங்களுக்கு வந்து இப்படி விரிஞ்சிருக்கும். இப்படி இப்போ சென்சிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்படி விரிஞ்சிருக்கும். இதை நம்ம எப்படி குறுகலாக்கணுமா, இல்லை இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்தால் உங்களுக்கு ஆகணுமா, இல்லை கிட்ட வந்தால் உங்களுக்கு வந்து இது சென்ஸ் ஆகணுமா அப்படின்றத இந்த ஒரு சுவிட்ச் மூலியமாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இந்த பட்டன் எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே வரீங்க, சென்ஸ் ஆகுது, எவ்வளோ நேரத்துக்கு லைட் எரியணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்க முடியும். இது 10 செகண்ட்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். படிக்கட்டில் மேலே அங்கே லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. நான் கதவு திறந்தாலே அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இருங்க, பார்த்தீங்களா, இப்போ நான் கதவு திறந்த உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு இப்போ சென்சாரோட பொசிஷன் வந்து நம்ம ஃபுல் ரேஞ்சில் நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இது நம்ம இங்கேருந்து இங்கே பக்கத்தில் வந்தால் தான் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேஞ்சை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த சுவிட்ச் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சுவிட்ச் மூலிமா. எப்படிப்பா எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் பார்க்குறேன்? நான் ஒரு ஆளினால் அழகுராஜடா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் முத கொண்டு எல்லாமே வந்து கற்றுப்போம், புரியுதா? அதனால தான் அப்பாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. மெக்கானிக்கல் நீயும் படி, வாழ்க்கையில் நல்லா வருவேன், பிரகாசமாக இருக்கும். நீ ஒரு ஆளினால் அழகுராஜா அப்படின்ற பேர் வாங்கணும், அதை அப்பம் பார்த்து பூரிக்கணும். ஸோ இந்த ஒரு காணொலி மூலிமா வீட்டிலையே நம்மளே எப்படி டிஐஒய் பண்ணிக்கிறது, எப்படி வந்து நம்ம இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் சுவிட்சஸ் நீங்கள் ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ண முடியும் கன்வீனியன்ட்டான ஒரு லைஃபை. அதுக்கு வந்து இந்த மாதிரி சுவிட்சஸ்லாம் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய காணொலிகளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.